இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் திரைப்படங்களின் சுவாரஸ்யங்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாதது தான் அவர் திரைப்படங்களின் பின்னணியும். அந்த வகையில் மணிரத்னம் படங்களுடைய சுவாரஸ்யமான பின்னணிகளின் தொகுப்பு தான் இந்த வீடியோ. அதில் முதல் படம் நாயகன். தயாரிப்பாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இயக்குனர் மணிரத்னம் அவர்களை ஒரு நாள் மீட் பண்ணி கமல்ஹாசன் கொடுக்க சொன்னதாக சொல்லி பக்லா கஹின்ஹான்ற ஹிந்தி படத்துடைய சீடியை கொடுக்குறாரு. தன்னை அந்த படத்தை ரீமேக் செய்ய சொல்லி கமல்ஹாசன் அவர்கள் கேட்குறாரோன்னு யோசித்த மணிரத்னம் அந்த படத்தை பார்க்குறாரு. அது தன் பாணி படம் இல்லைன்னு அவருக்கு புரியுது. இதை மறுநாள் கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட சொல்ல, அப்போது நீங்கள் எந்த மாதிரி படம் எடுக்க விரும்புகிறீங்கன்னு கமல் கேட்க, மணிரத்னம் 2 கதையை கமல் கிட்ட சொல்கிறாரு. அதில் ஒன்று தான் நாயகன். அதன் பிறகு இந்த படம் தமிழில் உலக சினிமாவானது வரலாறு. அடுத்த படம் ரோஜா. இந்த திரைப்படம் சத்யவான் சாவித்ரி அப்படின்ற புராணத்துடைய நவீன வடிவம்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட படம்னு இங்கே பலருக்கும் தெரியாது. உண்மையாகவே ஸ்ரீநகருக்கு வேலை விஷயமா போன ஒரு இன்ஜினியர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதும் அதுக்கு எதிராக அவர் மனைவியுடைய போராட்டமும் தான் இந்த படத்துக்கான அடிப்படை கரு. அந்த மனைவி தன் கணவனை கடத்திய தீவிரவாதிக்கு வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துடைய பாதிப்பில் உருவானது தான் படத்தில் ரோஜா கேரக்டர் வாசிம் கானை மீட் பண்ணி பேசும்போது உருவான வசனங்கள். அடுத்த படம் பம்பாய். எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர் அவர்கள் திரைக்கதையில் இந்த கதையை மலையாளத்தில் ஒரு சின்ன திரைப்படமாக தான் இயக்கணும் அப்படிங்கிறது தான் மணிரத்னமுடைய ஆரம்பகால ஐடியாவாக இருந்துச்சு. அது முடியாமல் போக தமிழில் அந்த வாய்ப்பு வருது. ஏன்னா மலையாளத்தில் கதையோட ஆரம்பமே கலவரத்தில் தொலைஞ்சு போகிற சிறுவனை பற்றினதாக தான் இருக்கும். காலப்போக்கில் அந்த சிறுவனின் பெற்றோருடைய பின்னணியெல்லாம் பேச அந்த கதை பெருசாகுது. அந்த டைமில் மலையாள சினிமாவுக்கு அது பெரிய பட்ஜெட்டாக இருக்க அந்த கதை தமிழில் பம்பாயாக உருவாகுது. அடுத்த படம் இருவர். மணிரத்னம் அவர்களுடைய மாணவ பருவமும் திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சியும் ஒரே காலகட்டத்தில் நிகழ்ந்ததால் இயல்பாகவே திராவிட இயக்கத்தின் தாக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சினிமாவுடைய கவர்ச்சியும் அவரை ஈர்க்க இந்த கதைக்கான விதை அவர் அறியாமலேயே அவருக்குள்ளே விழுந்திருக்கு. ஒரு முறை எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர் அவர்கள் மணிரத்னம் அவர்களை மீட் பண்ணும்போது தமிழ் சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்கும் இருக்கும் தொடர்பை பற்றி ஏன் யாருமே எந்த படைப்பையுமே உருவாக்கலை அப்படின்னு கேட்க மணிரத்னம் அவர்களுக்குள்ளே விழுந்த விதை விருட்சமாயிருக்கு. அடுத்த படம் அலைப்பாயுதே. இருவர் படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் இயக்கத்தில் ஷாருக் கான் கஜோல் கூட்டணியில் ஹிந்தியில் உருவாக இருந்த படம் தான் அலைப்பாயுதே. ஆனால் அந்த டைமில் லீனியராக இருந்த திரைக்கதையில் ஒரு பெரிய எரர் இருந்ததாக மணிரத்னம் அவர்களுக்கு தோண அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் எழுதின கதை தான் தில்சே. சொல்லி வச்ச மாதிரி தில்சே படம் முடியும் போது அலைப்பாயுதே திரைக்கதையும் நான் லீனியராக உருவாக திருப்தியான மணிரத்னம் அதை தமிழில் உருவாக்கின திரைப்படம் தான் அலைப்பாயுதே. அடுத்த படம் ஆயுத எழுத்து. கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனர் மணிரத்னம் திரைக்கதை இயக்கத்தில் உருவாகிட்டு இருந்த படம் தான் யுவா. பெரும்பாலும் மற்ற படங்கள் மட்டும் இல்லாமல் தன்னோட படங்கள்லேயே ரீமேக் பண்ண விரும்பாதவர் தான் இயக்குனர் மணிரத்னம். ஆனால் யுவா படத்தின் ஷூட்டிங் ஹிந்தியில் போயிட்டுருக்கிற நேரத்தில் அந்த படத்தில் நடித்த விவேக் ஓபராய் அவர்களுக்கு விபத்து ஏற்பட அவர் ரிக்கவர் ஆகிற டைமில் தமிழில் இதே திரைக்கதையை இயக்கலாம்னு இயக்குனருக்கு தோண அப்படி உருவான திரைப்படம் தான் ஆயுத எழுத்து. ஒரு கிராமத்தை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னாலே மண் வாசனை, ஆலமர பஞ்சாயத்து, கோயில் திருவிழா, சடங்கு சம்பிரதாயங்கள், மைனர் வில்லன்கள் அப்படின்னு மட்டுமே இருந்த தமிழ் சினிமாவில் ஒரு ஜேம்ஸ்பாண்ட் டைப் சேசிங் காட்சிகள் உள்ள சீன்கள், பெரிய மணி ஹேஸ்ட் பற்றின விறுவிறுப்பான திரைக்கதை அப்படின்னு நகர பின்னணி உள்ள கதையம்சத்தில் சொன்ன படம் தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய திருடா திருடா. சுருக்கமாக சொல்லணும்னா இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய லொக்கேஷனில் ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் எடுக்கிறோங்கிறது தான் இந்த படத்தில் இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அந்த டைமில் மிக பிரபலமாக பேசப்பட்டு இருந்த ஹர்ஷத் மேத்தா ஊழல் அடிப்படையாக வச்சு ஒரு கற்பனை ஹேஸ்ட் கதையாக தான் முதல்ல உருவாகிச்சு இந்த படம். அந்த கேஸுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதால் பிறகு கதை மாற்றம் ஏற்பட்டு நாசிக்கில் அச்சரிக்கப்பட்ட படம் கொள்ளையடிக்கப்பட்டதா மாதிரி இயக்குனர் மணிரத்னம் அவர்களால் இந்த திரைக்கதை மாற்றம் செய்யப்பட்டது. இந்த படத்தில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடலான ராசாத்தி பாடல் எந்தவித பின்னணி இசைக்கருவிகளும் இல்லாமல் பின்னணி பாடல்களுடைய வாய்ஸை பிஜிஎம்மாக யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு புதுமையான பாடல். ஆனால் இந்த படத்தில் இந்த பாடலை வைக்க இயக்குனர் மணிரத்னம் அவர்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லையாம். ஏஆர் ரஹ்மான் மற்றும் வைரமுத்து அவர்களின் வற்புறுத்தலுக்காகவே இந்த பாடலை வச்சாராம். இதுக்கு காரணமாக மணிரத்னம் அவர்கள் இந்த பாடல் ரொம்பவும் அழகான எமோஷனலான பாடல், ஆனால் இந்த கதை ஒரு ஜாலியான அதே சமயம் அட்வென்ச்சரான கதை. இதில் ஆக்ஷன் தான் முக்கியமே தவிர எமோஷனல் இல்லை. ஆனால் ரஹ்மானும் வைரமுத்து அவர்களும் இதை ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இதை வைக்க சொன்னதால் என்னால் தவிர்க்க முடியலை அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழ் சினிமாவில் இப்போவும் சர்வைவல் ரன்னிங் சொல்லக்கூடிய பெரிய பிரச்சனைகளை மாற்றிக்கிட்டு உயிரை காப்பாற்றிக்க பல வகையில் பயணம் மேற்கொள்ளும் கதாபாத்திரங்கள் அப்படின்ற வகையிலான படங்கள் பெருசாக வர்றதில்லை. 2014 இயக்குனர் ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் வெளியான அரிமா நம்பி இந்த வகை படைப்பு தான். ஆனால் 1992 இந்த வகை படைப்பை கொடுத்த மணிரத்னம் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை பெரிய ஆச்சரியம்தான்.
அந்த டைமில் மிகப்பெரிய கொள்ளைகள் பற்றின படங்கள் அப்படின்னு பார்த்தா 1986 இயக்குனர் ராஜசேகர் இயக்கத்தில் கமல் அவர்கள் திரைக்கதை நடிப்பில் உருவான விக்ரம், 1991 வெளியான ராம் கோபால் வர்மாவுடைய ஷஷானம் அப்படின்னு குறைவான படங்கள் தான் வந்திருக்குது. அந்த வகையில் இந்த படம் ஒரு புதுமையான முயற்சி தான். இயக்குனர் மணிரத்னம் மற்றும் ராம் கோபால் வர்மா அவர்களும் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது மணிரத்னம் அவர்களுடைய திருடா திரைக்கதையை ராம் கோபால் வர்மா கிட்டையும், ராம் கோபால் வர்மா அவருடைய காயம் திரைக்கதையை மணிரத்னம் கிட்டையும் டிஸ்கஷன் பண்ண விளைவாக தான் திருடா ஸ்டோரி கிரெடிட்டில் ராம் கோபால் வர்மா பேரும், காயம் ஸ்டோரி கிரெடிட்டில் மணிரத்னம் அவருடைய பேரும் இடம்பெற்றிருக்கும். இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டரில் வர கதிர் கதாபாத்திரத்துக்கு முதல்ல ஜேடி சக்கரவர்த்தி நடிக்க இருந்தார். பின்னால் சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போக அந்த கேரக்டரில் நடிகர் ஆனந்த் நடித்தார். அது மாதிரி இந்த படத்தில் இடம்பெற்ற மற்றொரு முக்கிய கதாபாத்திரமான சந்திரலேகா கேரக்டருக்கு முதல்ல பாலிவுட் நடிகை டிம்பிள் கபாடியா நடிக்க இருந்து சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போக அந்த கேரக்டரில் அனு அகர்வால் நடித்தாங்க. மேலும் இந்த படத்தில் சந்திரலேகா கேரக்டருக்கு ஆக்ட்ரஸ் வைஷ்ணவியும், ஹீரா நடித்த ராசாத்தி கேரக்டருக்கு ஆக்ட்ரஸ் சுகாசினி அவர்களும் டப்பிங் பேசியிருப்பாங்க. இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற தமிழ் சினிமாவில் சிறந்த படைப்புகளில் ஒன்றா இருக்கிற இந்த படம் பெரிய நஷ்டம் இல்லைனாலும் எதிர்பார்த்த லாபத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் பெறலை அப்படிங்கிறது இங்கே வருத்தமான விஷயந்தான். இருந்தாலும் சிறந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மற்றும் சிறந்த நடன அமைப்புக்கான தேசிய விருது இந்த படம் பெற்றது சந்தோஷமான விஷயந்தான். 1969 ஹாலிவுட்டில் வெளியான பட்ச் கேசரி அண்டு த சுண்டன்ஸ் கிட் அப்படின்ற திரைப்படத்துடைய சில தாக்கங்கள் திருடா படத்தில் இருக்குது அப்படிங்கிற டாக் தீவிர சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அது உண்மையாக இல்லையா அப்படின்னு படம் பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் 2002 வெளியான படம் தான் கன்னத்தில் முத்தமிட்டார். இந்த படத்துக்கு வசனம் எழுதியவர் எழுத்தாளர் சுஜாதா அப்படின்னு நம்மள பலருக்கு தெரியும். ஆனால் அந்த படத்துடைய அடிப்படையே சுஜாதாவுடைய 2 சிறுகதைகள் தான் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. அந்த 2 சிறுகதைகள், 1 அமுதாவும் நானும், 2 வெளியேற்றம். இதில் அமுதாவும் நானும் சிறுகதையில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு பாராட்டு விழா நடக்கிறது. அந்த நிகழ்ச்சி போர் அடிக்கிறதால அமுதா அந்த இடத்துலேருந்து வெளியேறது, அங்கே ஒரு மாற்றுத்திறனாளியை சந்தித்து பேசுகிறது, அவர் அமுதாவை பற்றின உண்மையை யோசிக்கிறது, கொஞ்ச நேரத்தில் சூசைட் பாம்பரா மாறி எதிரில் இருக்கிற வண்டியை வெடிக்க வைக்கிறது வரையிலான சீன்கள் இடம்பெற்றிருக்கும். 2வது கதையான வெளியேற்றம் சிறுகதையில் அமுதாவுடைய அம்மாவான ஷியாமலாவை தேடி இலங்கையில் மாங்கொம்பு அப்படின்ற பஸ் ஸ்டாப்பில் அமுதாவுடைய ஃபேமிலி இறங்குறதுல ஆரம்பித்து அங்கே நடக்கிற மைக்ரேஷன் பற்றின உணவுபுறமான காட்சிகளில் அங்கே உள்ள தாத்தா மட்டும் வெளியேறாமல் கோயில் மணி அடிக்கிறது, அப்புறமா அவர் மூலமாக வேற ஒரு ஷியாமலாவை சந்திக்கிறது, அப்புறமா தாங்க தேடி வந்த ஷியாமலா அவங்க இல்லை அப்படிங்கிறத அவங்களோட உருக்கமான ஃப்ளாஷ்பேக் மூலமாக தெரிஞ்சுக்கிறது, அங்கேருந்து வெளியேறி அந்த இடங்களில் எதிரி விமானங்கள் குண்டுமலை பொழிகிறது, கடைசியாக அந்த கோயில் மணி நின்று நிசப்தமாகிறது வரைக்குமான காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இப்படி இந்த படத்தோட ஆன்மாவாக இருக்கிற இந்த 2 சிறுகதையுமே எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கு தானாக தோன்றியவே கிடையாது. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இந்த திரைப்படத்திற்காக எக்ஸ்க்ளூசிவாக கேட்டுக்கிட்டதால சுஜாதா அவர்கள் எழுதி கொடுத்தது. இந்த படத்தை பற்றி பல தமிழ் உணர்வாளர்கள் வைக்கிற விமர்சனம், இந்த படத்தில் இலங்கை தமிழர்களுடைய கஷ்டத்தை வெளிப்படையாக அழுத்தமாக காட்டாமல் ரொம்ப மேலோட்டமாக காட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள், இந்த படம் ஆரம்பம் முதலே 9 வயது சிறுமியான அமுதாவுடைய கோணத்தில் சொல்லப்பட்ட கதை. அந்த 9 வயது குழந்தைக்கு அங்கே நடக்கிற வன்முறை ஏற்படுத்துகிற பாதிப்பு மட்டுமே புரியுமே தவிர யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறது புரியாது. ஒருவேளை இந்த கதை தமிழ்ச்செல்வன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்பட்டிருந்தா அந்த சம்பவங்கள் அழுத்தமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இதே விமர்சனத்தை ஒரு சந்திப்பில் இயக்குனர் மகேந்திரன் கிட்ட வச்சதா மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய சினிமாவும் நானும் புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். இந்த படத்தில் வைக்கப்பட்ட இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அமுதா தத்தெடுக்கப்பட்டதை தமிழ்ச்செல்வன் அவர்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, அதுக்கு அவளை தத்தெடுக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்றது தான். அதுக்கு இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தனது படத்தில் சொன்ன அதே இதில் தான் திருப்ப சொல்கிறாரு. அதாவது ஒரு குழந்தைக்கு வேற யார் மூலமாகவோ எதிர்பாராத விதமாக தான் தத்தெடுக்கப்பட்டது தெரிஞ்சால் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட அவர்களோட பேரண்ட்ஸ் பக்குவமாக சொல்லும் போது ஏற்படுற பாதிப்பு ரொம்பவும் குறைவு அப்படிங்கிறது தான். இந்த 2 பதிலையுமே இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தனது மணிரத்னம் படைப்புகள் ஒரு உரையாடல் புத்தகத்தில் பதிவு பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.